Hi friends, welcome to all. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தாங்க. அடிக்கடி மிஷினில் தைக்கிறப்போ லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது என் கையில் பார்த்துட்டிங்கன்னா 2 பாபின் கேஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இதில் பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டி செக்யூர் இருக்குது. இன்னொரு பாபின் கேஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சேஃப்டி இது இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பாபின் கேஸ்லேயுமே நான் பாபின் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் காட்டுறேன். ஒரு பாபின் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்குது, அதாவது உள்ளே நல்லா போயிடுச்சு. இன்னொரு பாபின் மேலாப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாபின் கேஸில் பாபின் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த லூப் ப்ராப்ளம் அதிகமாக வராதுங்க. அதோட இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி போய் அடிக்கடி நூல் சிக்கிக்காது. நூல் சிக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடிக்கடி லூப் விழுகிறது, நூல் அந்து போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த பாபின் கேஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாபின் நல்லா உள்ளே போயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேப் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி பாபின் கேஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூல் ஈஸியாக சிக்கிக்கும். இந்த மாதிரி போய் அந்த லாக் பின்னிட்ட போய் நல்லா நூல் சுற்றிக்கும். அப்புறம் நூல் அந்து போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அந்த பாபின் கேஸில் வரும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பாபின் கேஸில் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ அதிகமாக லூஸ் ஆகிருந்தாலோ ரொம்ப டைட்டாக இருந்தாவோ இந்த மாதிரி லூப் ப்ராப்ளம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாதாரணமாக எந்த சேஃப்டி செக்யூரும் இல்லாமல் பாபின் கேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைனிங் கிளாத் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா. 2 பீஸ் வச்சுட்டு பாபினை மேலே வச்சு அந்த ரவுண்ட் சேஃப் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக. இப்போ கிளாத்தில் அந்த ரவுண்ட் சேஃப்க்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் சேஃப்க்கு உள்ளே வர மாதிரி நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் கரெக்டாக பாபினையே வச்சு ரவுண்ட் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா பாபின் கேஸை கூட நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் சேஃப்குள்ளேயே நான் கட்டிங் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரவுண்ட் சேஃபில் கட் பண்ணி எடுத்துருங்க. கவனமாக உள் சைடே வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. அதாவது ஒரு கோன் சேஃபில் வரணும். இப்போ அந்த இடத்துல சாஃபாக ஒரு எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நமக்கு ஒரு ஹோல் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கிளாத்தை நார்மலாக இருந்த அந்த பாபின் கேஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நீடியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டிங்கனாவே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கிளாத்து. ஸோ வெளி சைடு திருப்பி பார்த்திங்கன்னா அந்த கிளாத் நமக்கு தெரியும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம பாபின் போட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாபின் உள்ளே இருந்தது நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் 2 பாபின் கேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் இன்னொரு கிளாத் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு கிளாத் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத் எடுத்து வச்சுக்கலாங்க. கிளாத்து தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம சேரீக்கு ஃபால்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் ஒரு அட்டை இருக்கும் இல்லைங்களா, அந்த அட்டையை கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபில் கட் பண்ணி உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அட்டை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு அட்டை மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்னஸும் வந்துடக்கூடாது, சரிங்களா. இந்த டிப்ஸ் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, என்னோடய மிஷின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடிக்கடி லூப் அடிச்சுட்டே இருந்தது. எனக்கு பாபின் கேஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷாப்பே நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபின் கேஸ் எடுத்து பார்க்குறப்போ அவர் தான் சொன்னார், இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் உள்ளே இந்த மாதிரி துணியோ அட்டையோ அதாவது வச்சு நீங்கள் தைச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்ததையுமே அந்த மாதிரி கிளாத்து வச்சு நான் தைச்சு பார்த்தேன். லூப் நிஜமாலுமே அடிக்கலை, கரெக்டாகவே இருந்தது தையல் எல்லாமே.
நான் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் வாங்குறப்போ எனக்கு மிஷினில் வந்த பாபின் கேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சேஃப்டி பின் உள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பாபின் கேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து அந்த பாபின் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே விழுகிறது, அப்புறம் என் பையன்லாம் எடுத்து கீழே மேலேயும் போட்டு விளையாண்டு அதை ஒரு வழி வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த பின் வந்து தனியாக கலண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அது செட் ஆகாது அப்படின்ட்டு இந்த நார்மலாக சேஃப்டி பின் இல்லாமல் இருக்கிற அந்த பாபின் கேஸ் வந்து வாங்கினேன். நான் வந்து வழக்கமாக எப்போவும் நூல் வாங்குறதுக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போவேன். அங்கே தான் வந்து இந்த பாபின் கேஸ் வந்து இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அங்கே இருக்கிறது தெரியாது. சரி ஒரு பாபின் கேஸ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த நார்மலாக இருக்கிற பாபின் கேஸ் தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறப்போ அவங்க வந்து இது 50 ரூபா வரும், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னு சொன்னார். அதையும் வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின் இருக்கிற பாபின் கேஸ் வந்து எடுத்து காட்டினார். ஸோ ரேட் கேட்குறப்போ வந்துட்டு 60 ரூபா சொன்னாங்க. நார்மலாக இருக்கிற பாபின் கேஸ்க்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு 10 ரூபா தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பாபின் வந்து ஈஸியாக எனக்கு கிடச்சதையும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ பார்த்ததையும் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த லூப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.